சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முருகனின் அறுபடை வீடுகளில் கொண்டாடப்படக்கூடிய தைப்பூச திருவிழாவை சன் நியூஸ் வாயிலாக பார்க்கவிருக்கிறோம். மேலும் பல்வேறு முருகன் திருத்தலங்களிலும் இந்த விழா என்பது விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது பற்றிய தகவல்களையும் தர நமது செய்தியாளர்கள் களத்தில் காத்திருக்கிறார்கள். மேலும் இந்த விழா பற்றிய பல்வேறு சிறப்புகளை எடுத்துரைப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி சுமதி ஸ்ரீ. அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முக்கியமான விழாக்களில் ஒன்றாக இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டாலும் கூட பழனியில் வெகு சிறப்பாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இது பற்றி நம்முடைய தகவல்களை தெரிவிக்கிறார் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ. மேடம், இப்போ பழனியில பாத்தீங்கன்னா ரொம்ப முதன்மையான விழாவா இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுது. எதனால பழனியில மட்டும் இவ்வளவு சிறப்பு? பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உரிய தினங்கள் என்று சில உண்டு. வைகாசி விசாகம், தைப்பூசம், ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம், இந்த மாதிரியான நாட்கள்ல நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது நம்முடைய மரபு. இந்த தைப்பூசம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? அது இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு என்ன விசேஷம் தெரியுமா? வியாழக்கிழமையும் தைப்பூசமும் சேர்ந்து வருகிற இந்த நாள் என்பது மிக மிக சிறப்பான நாள். ஏனென்றால் பூசம் நட்சத்திரம்தான் குரு உச்சமாகிற நட்சத்திரம். குருவுக்கு உரிய அந்த வியாழக்கிழமையும் சந்திரன் முழு நிலவாக இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி தினமும் சேர்ந்து தைப்பூசம் இன்றைக்கு வியாழக்கிழமை வந்திருப்பது மிக மிக சிறப்பான ஒரு நாள். சூரியன் மகர ராசியில் இருக்கும்போது சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில் பூரண நிலவாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது பூசம் நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு. இந்த தைப்பூசம் பற்றி நிறைய நம்ம பாடல்கள்ல பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூரில் பூம்பாவையை உயிர்ப்பிக்க பாடும்போது பாடினார், தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், தைப்பூசம் பார்க்காம போகலாமா பூம்பாவாய் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடினார். நீங்க சோழ நாடுகள்ல அந்த காவிரி துறை முழுக்க பார்த்தீங்கன்னா பூசத்துறை என்றே சில இடங்கள் உண்டு. அதென்ன பூசத்துறை என்றால் தைப்பூசம் அன்றைக்கு நீராடுகிற ஒரு வழக்கம், நீராடி இறைவனை வழிபாடு செய்கிற ஒரு வழக்கம் நம்மிடையே இருந்தது. அந்த இடங்களுக்குத்தான் பூசத்துறைன்னு பேரு. தைப்பூசம் அன்றைக்குத்தான் இந்த உலகம் உருவானதாக நம்முடைய ஆன்மீக புராண செய்திகள் சொல்கின்றன. நீர் உருவாகி அதிலிருந்து உயிர்கள் உருவான நாள் தைப்பூசம் என்று நம்பப்படுகிற காரணத்தால் தான் அன்றைய தினம் தெப்பத் திருவிழா நடக்கும். அதனால்தான் பூசத்துறையில் நீராடி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். அந்த தைப்பூச நாளில் முருகனுக்கு இருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகள் மட்டுமல்லாமல் எல்லா முருகனுடைய தலங்களிலும் இந்த தைப்பூச விழா என்பது மிக மிக சிறப்பாக நடைபெறும். அதிலும் ஆவினன்குடி என்று சொல்லப்படுகிற பழனியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் காவடி எடுத்து வந்து வழிபாடு செய்வது என்பது அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு. நாம் சன் நியூஸ் வாயிலாக அந்த காவடியை பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் ஒருவர் பழனிக்கு காவடி எடுத்து வந்து வேண்டுகிறார்களோ அவர்களுடைய வேண்டுதலை அப்படியே முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவான் என்பது நம்பிக்கை. இது இடும்பன் வைத்த வேண்டுகோள். முதல்ல பழனிக்கு காவடி எடுத்துட்டு போனது யாரு? இடும்பன் சக்திகிரி சிவகிரி என்று 2 மலைகளை தூக்கி கொண்டு வர அதனை இப்போது இருக்கக்கூடிய பழனி இடத்திலே வைக்க அதை மீண்டும் எடுக்க முடியாமல் போன போதுதான் அந்த 2 மலைகளும் ஒன்று முருகப்பெருமான் இருக்கக்கூடிய பழனி மலையாகவும் இன்னொன்றில் இடும்பன் இருப்பதாகவும் ஐதீகம். இன்றைக்கும் நீங்க பழனிக்கு போனீங்கன்னா இடும்பனை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் முருகனை என்பதுதான் மரபு. சக்திகிரி சிவகிரி என்று இடும்பன் தூக்கி கொண்டு வந்தான் காவடியாக. அதன் அடிப்படையில் தான் பழனிக்கு பாத யாத்திரை போய் காவடி எடுத்து போய் வழிபாடு செய்கிற வழக்கம் என்று வந்தது. இடும்பன் கேட்கிறான் முருகப்பெருமான் கிட்ட, எப்பா உன்னுடைய பக்தர்களுக்கு நீ என்ன கொடுப்ப? கேட்காமலே கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அதுவும் யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொடு காவடி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா முருகப்பெருமான் அடுத்த வருஷத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை நிறைவேற்றி தருவான். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி,
காவடியில் பல வகைகள் உண்டு. அப்படி காவடி சுமந்து வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற ஒரு மரபு இன்றைக்கும் உண்டு. அந்த காட்சியைத்தான் நாம் சன் நியூஸ் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காவடி ஆட்டம் அப்படின்றது ரொம்ப சிறப்பா அங்க நடந்துட்டு வருது. பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்திட்டு வராங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பழனியில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனாக காவடி ஆட்டத்தை தற்போது வெளிப்படுத்தி வருகிறார்கள். காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அங்குள்ள கள நிலவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், எந்த அளவுக்கு சிறப்பாக இந்த தைப்பூச திருவிழா என்பது பழனியில கொண்டாடப்பட்டு வருது? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு மிக பிரபலமாகவும் ஒரு கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவினுடைய மிக முக்கிய நிகழ்வான இன்று தைப்பூச திருவிழா என்பது இன்றைக்கு ஏராளமான பக்தர்கள் திரண்டு இருக்காங்க. குறிப்பாக நேற்று திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையுடைய அந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று மாலை திரு தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே பல்வேறு ஊர்களில் இருந்து சாறை சாறையாக ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியை நோக்கி வந்தார்கள். குறிப்பாக அவர்கள் அனைவருமே பாத யாத்திரையாக பழனியை நோக்கி வந்தவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான காவடிகளை அவர்கள் எடுத்து இங்கே நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். தற்பொழுது நான் நிற்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இந்த பழனியுடைய கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு முழுமையாக பக்தர்கள் கூட்டமாகவே நிரம்பி வழிகிறது. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் காவடி எடுத்து ஆடியபடியே முருகனை தொழுது கொண்டு அப்படியே கிரிவலத்தை சுற்றி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய பல்வேறு பக்தி பாடல்களை பாடியபடி ஒரு பரவச நிலையில இந்த சுற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால காண முடிகிறது. இங்கு மட்டும் இல்லாமல் மலை மேலுமே ஏராளமான பக்தர்கள் சாமி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்வதற்காக அங்க அந்த பகுதியில் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பாத யாத்திரையா வந்தீங்களா? எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கீங்க சார்? 4 நாள் ஆச்சுங்க சார். கோயம்புத்தூர்ல இருந்து வர்றோம். விளாங்குறிச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் விளாங்குறிச்சி ஊர். அங்கிருந்து நாங்கள் இப்போ 2-3 நாள் ஆச்சுங்க. வசதியாக எல்லாம் இருக்குது. ஏன்னா கூட்டம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நீ மேலே போனால் தான் தெரியும். நாங்கள் கிரிவல பாதையில் இப்போ சாமி ஆடி ஊர்வலமாக வந்துட்டு இருக்கோம். இது முடிச்சுட்டு நாங்கள் மேலே போனால் தான் தெரியும் என்னங்கிறது. ஆனால் விளாங்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வந்துக்கிறோம். வந்துட்டு போகிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது? எப்படி சொல்கிறதுங்க, வேலை இல்லாத திண்டாட்டம் கூட கொஞ்சம் ஒளியில்ல எந்த முருகனை வேண்டி நாங்கள் வர்றோம். ஏதோ ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த வேண்டுதல் வேண்டி நல்லா இருந்தால் நல்லதுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழ்நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு. திருப்பூர்லேருந்து வரேங்க சார். முருகன் நல்லா கும்பிடலான்னு வந்திருக்கிறோங்க. நல்ல பலன் இருக்குது. நாங்கள் 10 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். பாட்டை மொத்தம் திருப்பூர்லேருந்து. ஹலோ, பக்தர்கள் சரியான கூட்டமாக இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ நாள் அங்கேருந்து நடந்து வந்தீங்க? எந்த ஊரில் வந்திருக்கீங்க? இங்கே சாமி தரிசனம் பண்ண முடியுதா? உள்ளே வரும்போது எவ்வளோ கூட்டம் இருக்குது? உள்ளேயே போக முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குதுங்க சார். 5 நாளாக கூட்டமே தீர்றது இல்லை. சரியான கூட்டம். உள்ளே என்ன கிரிவலம் சுற்றும் போது என்ன கூட்டமே தீர்றது இல்லைங்க. ஒரே நெரிசலாக இருக்குது. அந்த அம்மா கிட்ட கொடுங்க பேசிட்டு. இன்னும் கூட இங்கே பெண் பக்தர்கள் இருக்காங்க. நம்ம கிட்ட பேசலாமா? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சாமி தரிசனம் பண்ணீங்களா? இப்படி சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கோம் சார். சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு 8 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு கஷ்டமான இதுதான் நினைக்கிறேன். ரொம்ப கடவுள் புண்ணியத்துல நாங்க அந்த முருகரை வேண்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு இருக்கு சார். சரியான கூட்டங்க சார். காலு பாருங்க வீங்கிட்டு, காலெல்லாம் மிதிச்சிட்டாங்க சார். நாங்கள் விளாங்குறிச்சிங்க சார். அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குதுங்க. நான் சீக்கிரமாக சாமியை நாங்கள் பார்க்கணுன்னு ஆவலோடு இருக்கிறோங்க. எங்கள் ஊர்லேருந்து இங்கே வர்றது வரைக்கும் 220 கிலோமீட்டர். நாங்கள் 7 நாள் பயணம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 60 காவடிகள், நாங்கள் ஒரு 130 சாமிகள், லேடி சாமி ஒரு 40 சாமிகள் வராங்க.
எங்களோட பாத யாத்திரை வந்து 68 வருஷமாக நடந்துக்கிருக்கு. அன்னதானத்திலேருந்து எல்லாமே எங்கள் சொந்த இதிலே இது பண்ணி நாங்கள் வந்துக்கிருக்கோம். இந்த பாத யாத்திரை வந்து நாங்கள் முருகனுக்காக வந்து வேண்டுதல்கள் பர்சனலான வேண்டுதல்கள், தனிப்பட்ட வேண்டுதல்கள் அப்படி இல்லாமல் இது ஒரு கடமையாகவே எடுத்து செஞ்சுட்டு வரோம் ஆண்டாண்டு காலமாக. இப்போ எங்கள் அப்பா பாத யாத்திரை வந்துகிட்டு இருப்பார், அடுத்து நான், அதுக்கடுத்து என் பையன், அந்த மாதிரி குடும்பமாகவே சேர்ந்து முருகனுக்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் இந்த பாத யாத்திரை மேற்கொண்டு வரோம். நாங்கள் வந்து ஒரு மிகுந்த கட்டுப்பாட்டோட தமிழ் சமுதாயத்தினோட பாரம்பரியத்தை வந்து முன்னோர்கள் காட்டிய வழியிலிருந்து நாங்கள் சிறப்பாக வந்திருக்கிறோமுங்க. நாங்கள் வந்து இப்போ காவடி அப்படின்னு சொல்லி எப்படி வேணும்னு கொண்டு வரலாம்னு சொல்லி சில பேர் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டாச்சுன்னு வைங்க, சாப்பிட்ட பின்னால் குளிச்சு போட்டு தான் காவடியே கையில் தொடுவோமுங்க. அந்த மாதிரி வந்து முன்னோர்கள் காலத்துலேருந்து வழிபாடு சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறவங்க. விவசாயி செழித்து வாழணும், பொதுமக்கள் அனைவரும் நலமாக இருக்கும்ட்டு வருஷம் அவங்க வீட்டில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் நடக்காட்டியும் இந்த தைப்பூசத்துக்கு மட்டும் எல்லாரும் கண்டிப்பாக எவ்வளோ செலவானாலும் சரி, காசினாலும் எங்காச்சும் புரட்டிட்டாது கண்டிப்பாக எல்லாரும் வந்து முருகனை நம்பி வந்து எல்லாரும் நலமாக இருக்காங்க. திருமண இதுக்கு அதிகமாக வந்து மாங்கல்யம் இது அதிகமாக கொடுப்பாரு, கேட்குற வரத்தை கொடுப்பாரு. அதனால் வந்து இவரை நம்பி நாங்கள் வந்து இந்த பழனிமலை முருகனை வந்து வருஷம் வந்து வேண்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இவரை வேண்டி ஊரில் வந்து அன்னதானம் கொடுப்போம், வருஷம் ஊருக்கே அன்னதானம் கொடுப்போம். எல்லாமே சகல வரம் கொடுக்குறாரு பழனிமலை முருகனால். எல்லாருமே நாங்கள் நல்லா அவர் ஆட்சியால் நல்லா இருக்கோம். நாங்கள் பெருமானுக்கு எடுக்கக்கூடிய விழாக்களில் முக்கியமான விழாவாக தைப்பூச திருவிழா என்பது பார்க்கப்படுகிறது. இது முருகனின் அறுபடை வீடுகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருப்பரங்குன்றத்திலும் இந்த விழா என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேடம், இப்போ திருப்பரங்குன்றம் அப்படின்னும் போது அந்த தலத்துக்கான சிறப்புகள் அப்படிங்கிறது என்ன? அங்க இந்த தைப்பூச திருவிழா அப்படின்றது எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடப்படுது? 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் முருகனுடைய கோவில்னு நாம் நினைக்கிறோம், ஆனால் அது சிவஸ்தலம். பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய 14 சிவஸ்தலங்களில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் முதன்மையானது திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இங்கே முருகப்பெருமான் தெய்வ யானையோடு மந்தகாச புன்னகையோடு அமர்ந்திருக்கிறார். ஒரு தெய்வம் மகிழ்வாக இருக்கிற போது நீங்க போய் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தன் என்று என்று உற்று உனை நாளும் கண்டு கொண்டு அன்பு உற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே செந்திலம் கண்டி கதிர்வேலா திருப்பரங்குன்றில் இருக்கும் பெருமாளேன்னு பாடினார். இந்த திருப்பரங்குன்றத்துக்கு போய் வழிபாடு செய்தால் அறுசமய வழிபாடு நம்ம வச்சிருக்கோமே, சைவம், வைணவம், முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய கௌமாரம், கணபதியை வழிபாடு செய்யக்கூடிய காணாபத்தியம், சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய சௌரம், சக்தியை வழிபாடு செய்யக்கூடிய சாக்தம், இந்த அறு சமய வழிபாட்டையும் செய்த பலன் திருப்பரங்குன்றத்துக்கு போனா கிடைக்கும். கல்யாண தடை நீக்குகிற தலங்களுள் முதன்மையானது திருப்பரங்குன்றம். ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அந்த முருகப்பெருமானை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றத்திலே அருள்பாலிக்கிற முருகப்பெருமான் அவன் கல்யாண கோலத்தில் எவ்வளவு அழகாக மந்தகாச புன்னகைன்னு சொல்லுவாங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய புன்னகை யாருக்கெல்லாம் கல்யாணம் என்பது
வாழ்க்கையில் காணல் நீராக இருக்கிறது என்று இருக்கிறார்களோ அவர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஆவுடை நாயகின்னு பேரு, சிவபெருமானுக்கு பரங்கிரிநாதர்னு பேரு. அங்க இருக்கக்கூடிய பெருமாள் பவழக்கனிவாய் பெருமாள், அங்கே துர்கை இருக்கிறாள். எல்லா சமயத்தையும் வழிபட்ட புண்ணியம் திருப்பரங்குன்றத்துக்கு போனா கிடைக்கணும்னு சொன்னால அங்க கணபதி இருக்கிறார், துர்கை இருக்கிறார், பெருமாள் இருக்கிறார், முருகன் இருக்கிறார், எல்லாம் சரி. சூரியன் எங்கே இருக்கிறார்? கல்யாண கோலத்திலே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுக்கு சூரியனும் சந்திரர்களும் கொடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐதீகம். அப்போ 6 சமயத்துக்கும் தலைவனாக அவன் இருக்கிறான். அதனாலதான் திருப்பரங்குன்ற முருகனை பற்றி பாடுகிற போது அருணகிரியார் சொன்னார், 6 சமயத்து பொருளாக இருப்பவன், தலைவனாக இருப்பவன் அவன்தான். நம்ம 10 பாட்டுன்னு சொல்றோமே, அந்த 10 பாட்டுல முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை, முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளின் வரலாறுகளை குறிக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல் திருமுருகாற்றுப்படை. அதை நக்கீரர் பாடியது திருப்பரங்குன்றத்துல தான். இந்த முருகப்பெருமானுடைய அருளால் தான் திருப்பரங்குன்றத்திலே நக்கீரர் திருமுருகாற்றுப்படை என்று அறுபடை வீடுகளை பற்றிய வரலாறை நமக்கு பாடி கொடுக்கிறார். இந்த முருகப்பெருமான அறிமுகப்படுத்தும் போது பாட்டுடை தலைவனை முருகன் தானே, திருப்பரங்குன்ற முருகன் சொல்லவே இல்லை நக்கீரர். என்ன சொல்றார் தெரியுமா? யார் இவன், எப்படிப்பட்டவன் இவன்? ரொம்ப சிறப்புகள் சொல்லியிருந்தீங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமா அந்த ஸ்தலம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர்கிட்ட பேசலாம். செல்வகுமார், தற்போது திருப்பரங்குன்றத்துல விமரிசையாக தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது? முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு இது என்பதால் நாம் இப்போது ஏராளமான பக்தர்களை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. இன்று காலையில் இருந்தே அதிகமான பக்தர்கள் இங்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இந்த தைப்பூச திருவிழாவில் வந்திருக்கக்கூடிய பக்தர்களிடம் அவர் என்ன மாதிரியான, இப்போ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கம்மா, இந்த தைப்பூசத்தினுடைய விசேஷம் என்னமா இருக்கு, மக்கள் எதற்காக இவ்வளவு? நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் ராஜலட்சுமி. தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்னைக்கு அது பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால அது ரொம்ப விசேஷம். அது கிரிவலம் வந்தால் ரொம்ப நல்லா ஒரு இது நடக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாதம் மாதம் கிரிவலம் வருவோம். நாங்கள் இப்போ கணக்கெலாம் பார்க்குறது இல்லை, மாதம் மாதம் பௌர்ணமினாலே வந்துடுவோம். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நல்லா கூட்டமாக இருக்குது. எல்லாருக்கும் முருகன் நல்லபடியாக அருள் செய்யணும். அது நம்ம என்ன நினச்சி கேட்குறோமோ அது கிடைக்கும். அந்த ஒரு பெனிஃபிட்னால தான் கூட்டம் அதிகமாக வருது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்குமே கூட்டம், ஒவ்வொரு இதுக்குமே ஒரு இது சிறப்பாக தான் இருக்குது. அந்த இது நம்ம என்ன நினச்சி வர்றோமோ அது என்ன வேண்டி கேட்குறோமோ அது நடக்கும். நான் முதல்ல வீடுக்காக வந்தேன். வீடு கட்டி இன்னைக்கு சொந்த வீடு கட்டி இன்னைக்கு கடவுளே நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு பிள்ளை படிப்புக்காக எல்லாத்துக்கும் என்ன நினச்சி வர்றோமோ உண்மையான பக்தியோட வந்தால் கிடைக்கும். நான் பலகானத்துலேருந்து வரேன், மதுரையிலேருந்து தான். தைப்பூசம் இன்னைக்கு, அதாவது பௌர்ணமி வேறு, ரெண்டும் சேர்ந்துருக்கு. இது 441வது திருமல் நாயக்கருடைய பிறந்தநாள் வேறு. அடுத்து தெப்ப திருவிழா இன்னைக்கு, அதுவும் இன்னைக்கு இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் எந்த வேண்டுதல் வச்சாலும் முருகன் உடனே நிவர்த்தி பண்ணி தருவார். கை கால் சுகமாக, உடல் எந்த இதுனாலும் சரி, மனப்பூர்வமாக வேண்டுனா நிச்சயமாக நடக்கும். அதில் சந்தேகமே வேண்டியது. 6 விட வீட்டில் முதல் படை வீடு இது. இந்திர சேவனுடைய தலைமை இடையாது, இந்திரனுடைய சபை. முருகன் இங்கே 6 குழந்தைகளை பிறந்து ஒரு குழந்தைய மாற்றி வேல் எடுத்து இங்கேருந்து தான் படைக்கே போனார். அதனால் இது இந்திரனுடைய சபை. எல்லாருமே இங்கே இருக்காங்க. சிவன் இருக்கார், துர்க்கை இருக்கார், விநாயகர் இருக்கார், பவளக்கனிவாய் பெருமாள் இருக்கார். எல்லாருமே உள்ள ஸ்தானத்தில் இருக்காங்க. இது குடவரை கோயில். கோயில் மலைக்கு உள்ள செதுக்கப்பட்டு இருக்கு. இது 2ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது. அதனால் பழமையான கோயில். நாங்கள் மதுரை விராட்டிபத்திலேருந்து வர்றோம். என் மகளுக்காக தேவசேனாவை வணங்கி, பேரங்க இருக்காங்க எனக்கு. முதல்ல திருமணத்துக்காக அவரை வணங்கினோம்னா நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு. இப்போ என் மகனுக்காக வந்திருக்கேன்.
இந்த லைனில் முதல்ல எஸ்பிபி மகால் இருக்குது, அது எங்கள் அம்மாவோட தாத்தா கட்டுறது. அவருக்கு வேலுக்கு இங்கே மட்டும் வேலுக்கு தான் அபிஷேகம் நடக்கும், மூலவருக்கு பால் அபிஷேகம் நடக்காது, வேலுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே விசேஷம். வேலுக்கு தான் எங்கள் அப்பா. நன்றி செல்வகுமார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரிலும் தைப்பூச திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கந்த சஷ்டி விழாவை போலவே இந்த விழாவுக்கும் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி விழா, சூரசம்ஹாரம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படும். இந்த தைப்பூச விழாவும் எந்த அளவுக்கு அங்க விமரிசையா கொண்டாடப்படும், அந்த தலத்தோட சிறப்புகள் என்ன? திருச்செந்தூர் 6 படை வீடுகளில் மற்ற 5 படை வீடுகளுக்கும் போனால் என்ன பலன் கிடைக்குமோ அது திருச்செந்தூருக்கு போனால் உறுதியாக கிடைக்கும். திருச்செந்தூருக்கு அவ்வளவு சிறப்பு. தன்னுடைய வயிற்று வழிக்காக ஆதிசங்கரர் இங்கே சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். குரு ஸ்தலம். இன்னைக்கு தைப்பூசம், பூச நட்சத்திரம் என்பது குரு உச்சமாகிற நட்சத்திரம். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு சரியில்லையோ, குரு நீசமா இருக்கோ, குரு வக்ரமாக இருக்கிறதோ அவர்கள் இன்றைக்கு திருச்செந்தூருக்கு போனால் நிச்சயமாக அந்த பிரச்சனை சரியாகும். குரு ஸ்தலம் திருச்செந்தூர். வென்றிமாலை கவிராயருக்கு முருகப்பெருமான் அற்புதம் செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். திருச்செந்தூர்ல தான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் திருக்கூத்து ஆடி காட்டினார். குமுதப்பதி வகிர் அமுது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பௌரி கொடு தொங்க பங்கில் கொடியாட குலதடினி அசை இசை பொங்க பொங்க கலலதிர டெகுடெகுட டெங்க டெங்க தொகுகு தொகுகு தொங்க தொங்க தொகுதி தோ திமித்தம் திமித்தம் என முழவு ஒளி முழங்க செம்கை தமருகம் அது அதிர்சதையோடு அன்பர்க்கு இன்பத்திறம் உதவும் சர்க்குருநாதா என்று முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே எப்படியெல்லாம் தனக்கு திருக்கூத்து காட்டினான் என்று அருணகிரியார் பாடுகிறார். மற்ற 5 படை வீடுகளுக்கு போனால் என்ன கிடைக்குமோ அந்த பலன் திருச்செந்தூருக்கு உண்டு. கோவிலுடைய அமைப்பே ஓம் என்கிற பிரணவ வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரே கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் தான். தூண்டுகை விநாயகர் சந்நிதியிலிருந்து ஆரம்பிச்சு அந்த பஞ்சலிங்கங்கள் இருக்கக்கூடிய பிரகாரம் வழியாக போய் மூலவரை தரிசனம் செய்துவிட்டு வெளியே கொடிமரம் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் வந்தால் தமிழ்ல நம்ம ஓம் என்று எழுதுகிறோம் இல்லையா, பிரணவ பொருளையே உபதேசம் செய்தவன் முருகப்பெருமான். அது யாருக்கு? தன்னுடைய அப்பா சிவபெருமானுக்கு. அப்படி பிரணவ வடிவமாகவே இருக்கக்கூடிய கோவில் தான் திருச்செந்தூர். ஒவ்வொரு வருஷமும் சூரசம்ஹாரம் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய கோவில் அந்த கோவில். அப்பர் சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பட்டியலிடுகிற போது சொல்றார், இந்த சிவபெருமான் யார் தெரியுமா? திருச்செந்தூர்ல இருக்கிறானே முருகப்பெருமான், அவனுடைய அப்பா நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதைக்கான் என்று திருச்செந்தூர் முருகனுக்கு அப்பாவாக இருப்பவன் சிவபெருமான் என்று, அதுதான் அவனுக்கு பெருமை என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். இந்த காலத்திலும் யாரெல்லாம் திருச்செந்தூருக்கு வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்கள், அது குருஸ்தலம் என்பதால் திருச்செந்தூரிலே தைப்பூச வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. யாரெல்லாம் திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் உயர்வும் மட்டும்தான். அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் சூரசம்ஹாரம் பார்ப்பதற்காக மக்கள் அங்கே குவிகிறார்கள். இன்றைக்கு மிக முக்கியமான நாள். அந்த குரு ஸ்தலத்துக்கு வியாழக்கிழமை போறது சிறப்பு. யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குதோ, குரு புத்தி நடக்குதோ, திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமை போவது என்பது மிக மிக உகந்தது. இன்றைக்கு தைப்பூசம் வியாழக்கிழமை வந்திருக்க காரணத்தால் மக்கள் இன்றைக்கு திருச்செந்தூருக்கு சென்று வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் என்பது வாழ்நாள் முழுக்க அவர்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும். நிச்சயமா அங்க பச்சை நிற ஆடை அணிந்து பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா பச்சை நிறம் அப்படின்றது அணிந்து வரக்கூடிய காரணம் அப்படின்றது என்ன? பொதுவாகவே அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு இந்த காலகட்டத்துல இந்த மார்கழி தை மாசத்துல ஆரம்பிச்சு பாத யாத்திரை போவாங்க. அப்படி பாத யாத்திரை போகிற போது முருகப்பெருமானுக்கு இந்த பால் குடம் எடுத்துட்டு போறது, காவடி எடுத்துட்டு போறதுன்னு சில விதிகள்லாம் உண்டு இல்லையா? அப்படி பாத யாத்திரை போகக்கூடிய மக்கள் அந்த தென் தமிழ்நாட்டுல நீங்க பார்க்க முடியும். அப்படி அவர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வருகிற போது அது குடும்பமா செய்வாங்க. அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் அவங்களுக்கு குடும்பத்துல தைப்பூசம்னா நம்ம திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போயிடணும் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மரபு. அப்படி வருகிற போது அவர்கள் பச்சை நிற ஆடை அணிந்து வருவதை நாம் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நம்ம ஒரு ஆடை வச்சிருக்கலாம். ஐயப்ப பக்தர்னா கருப்பு நிற ஆடை அணிவாங்க, செவ்வாடை அந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பச்சை நிற ஆடை அணிந்து வந்தேன். ஏன்னா அவனுக்கு பேரே பச்சை சாத்தி.
பச்சை சார்த்தி நம்ம சொல்லுவோம் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை. அதனால பச்சை நிற ஆடை அணிந்து வந்து அவர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற வழக்கம் இன்றைக்கும் உண்டு. அப்படின்னு நம்ம பேசும்போதே சூரசம்ஹாரம், கந்தசஷ்டி விழா, இந்த விழாக்கள் எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். அதற்கு இணையா இந்த விழா கொண்டாடப்படுது அப்படின்னும் சொல்றோம். முருகனுக்கு வந்து அம்பிகை வந்து வேல் அளித்த நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தினம் இன்றுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பின்னணி என்ன? தைப்பூசம் அன்றைக்குத்தான் முருகப்பெருமான் அம்பிகையிடம் வேல் வாங்கினார். என்ன ஒரு அற்புதம் தெரியுமா? முருகப்பெருமான் யாரு? ஒப்பற்றவன். அதனால்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமான் அவதாரம் செய்த போது எழுதினார், கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அவன் ஒரு திருமுருகன் தான், அவனுக்கு இணையா இன்னொருத்தர் இல்லவே இல்லை என்பதால் தான் ஒரு திருமுருகன் என்று சொன்னார். அந்த முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்கு முன்பாக அம்பிகையிடம் வேல் வாங்குகிறார். பராசக்தி வேல் என்று அதற்கு பெயர். சிவபெருமானும் முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்தார். அவரிடம் நிறைய ஆயுதங்கள் இருந்தன. அன்னை பராசக்தியிடம் சிவபெருமான் கொடுத்த வேலோடு இன்னொரு வேல் அன்னை பராசக்தியிடம் முருகப்பெருமான் வாங்கி அந்த நாள் என்பது தைப்பூசம். ஏன் தைப்பூசம் பல வழிகளில் முக்கியமான விரத நாளாக இருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி திட்டமிடுறீங்க, எனக்கு அந்த வெற்றி கிடைக்கும். தைப்பூசம் அப்படின்றது ஒரு முக்கியமான விழா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேடம். தொடர்ந்து செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், தற்போது அந்த காட்சிகளை பார்க்கும் போதே தெரியுது ஏராளமான மக்கள் அங்கு தைப்பூச திருவிழாவுக்காக கூடியிருக்கிறாங்க அப்படின்றது. எவ்வளவு பக்தர்கள் வந்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது? என்னென்ன விமரிசையான பூஜைகள் நடைபெற்று வருகிறது? ஆறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள்ல வந்து தைப்பூசம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தைப்பூச நிகழ்ச்சியில விரதம் இருந்து முருகனை வேலுடன் சேர்த்து வழிபட்டு சென்றால் குழந்தை வரம், திருமண வரம், தொழில் வரம் என அனைத்துமே கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதனால வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்திருக்கிறார்கள். சூரசம்ஹாரத்துல வந்து இவ்வளவு பக்தர்கள் வந்து வருவார்கள். ஆனா இந்த முறை வந்து தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை வருவதையொட்டி சூரசம்ஹாரத்தை பார்ப்பது போல் இன்று வந்து தைப்பூசத்திற்கு வந்து அதிகப்படியான பக்தர்கள் வந்து கோயில் வளாகத்தில் வந்து குழுமி இருக்கிறார்கள். இந்த தை மாதம் என்பதால் தெய்வீகமான மாதம். இந்த தை மாதத்தில் தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் அன்றைய தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. இந்த அகிலம் தோன்றியதே இந்த தை மாதத்தில் தான் என்பதால் வந்து இந்த நாள் வந்து நன்னாளாகவும் முருகனுக்கு உகந்த நாளாகவும் வந்து இருக்கிறது. தொடர்ந்து விடுமுறை நாட்கள் என்பதால் வந்து அதிகப்படியான பக்தர்கள் வந்து பாத யாத்திரை மட்டுமல்லாமல் வாகனங்கள் மூலமாகவும் திருச்செந்தூரை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். பக்தர்களுக்கு ஏற்றாற்போல் அதிகப்படியான சிறப்பு பேருந்துகளும் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்கள் வந்து கோவிலில் நீராடியும் முருகனை தரிசித்தும் நீண்ட வரிசையில் நின்று காலையிலிருந்தே தரிசித்து வருகிறார்கள். ஒரு சில பக்தர்கள் வந்து நேற்று இரவே வந்து தங்கி இருந்து காலையிலிருந்தே வரிசையில் நின்று முருகனை தரிசிக்கக்கூடியதையும் நாம் பார்க்க முடிந்தது. இன்று நாள் முழுவதும் வந்து பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்தால் நல்லது. இதில் வந்து காலை மதியம் 2 வேளையும் வந்து பால் பழம் மட்டுமே அருந்தி மாலையில் வந்து முருகனை தரிசித்தால் வந்து வேண்டியது அனைத்துமே நிறைவேறும் என்பதால் வந்து பக்தர்கள் வந்து கடுமையான விரதம் இருந்து முருகனை வந்து தரிசித்து வருகிறார்கள். 48 நாட்கள் மார்கழி மாதத்தில் இருந்து தைப்பூசம் வரை வந்து விரதம் இருந்து பாத யாத்திரையாக வந்து முருகனை வந்து ஆண், பெண், குழந்தைகள், பெரியவர்கள் என தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். இப்போ அங்க மக்கள் கூட்டம் பாக்குறோம் மேடம். திரளா வந்திருக்காங்க, பாத யாத்திரையா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அலகு குத்தி வந்திருக்காங்க, காவடி எடுத்து ஆட்டம் ஆடி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பக்தி அப்படின்றத பார்க்கும்போது இந்த திருத்தணி தலத்துக்கான சிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்ற ஆவல் எழுது. இந்த தலத்தோட சிறப்பு என்ன? திருத்தணி முருகன் கோவில் பல விதங்களில் சிறப்பு வாய்ந்தது. முருகப்பெருமான் தன்னுடைய சினம் தணிந்து இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விண்ணப்பம் எடுத்துட்டு போறோம், ஒரு கோரிக்கை எடுத்துட்டு போறோம். அவங்க எந்த ஒரு கோபமும் இல்லாம சாந்தமா இருக்கும்போது போய் கேட்டனா கொடுத்துருவாங்க இல்லையா? அப்படித்தான் முருகப்பெருமான் சினம் தணிந்து இருக்கக்கூடிய இடம் இந்த திருத்தணி. இந்த திருத்தணிக்கு ஒருத்தன் போய் கும்பிட்டா என்ன கிடைக்கும்னு அருணகிரியார் எழுதுறார். கூட்டம் கூட்டமாக மக்கள் நிற்கிறார்கள். மணிக்கணக்காக வரிசையில் நின்று தைப்பூசம் அன்று இன்றைக்கு முருகனை பார்த்தோம் என்று சொல்கிறார்களே, இந்த திருத்தணி முருகனை பார்த்தா என்ன கிடைக்கும்? அருணகிரியார் சொல்றார்,
வாழ்க்கையில அம்மா கூட வருவாங்களான்னு தெரியாது, உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு வரலாம், நண்பர்கள் பிரிஞ்சு போகலாம். ஐயோ எனக்கு யாருமே இல்லையேன்ற விரக்தியில ஒருத்தன் காட்டுல மேட்டுல இருட்டுல நடந்து போவால, மனசு விரக்தியில என்னப்பா வாழ்க்கன் போவால. அப்படி போகும்போது முருகப்பெருமான் அவனுக்கு முன்னால் வேலை வைத்து கொண்டு போவார், அவனுக்கு பின்னால் வேலை வைத்து கொண்டு போவார், அவனுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் வேலை வைத்து கொண்டு போவார். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையது ஆகும் என்று பாடுகிறார் அருணகிரியார். யார் ஒருவர் திருத்தணி முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்கிறார்களோ, அதுவும் இன்றைக்கு தைப்பூசம் முருகனுக்கு மிகவும் உகந்த இந்த நாளில் திருத்தணி முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில யார் நம்ம கூட வர்றாங்களோ இல்லையோ முருகப்பெருமான் நம் கூடவே இருப்பான், நம்மை சுற்றி காவலாக இருந்து காப்பான் என்று அருணகிரியார் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த திருத்தணி. முக்கியமாக திருமண வரம் வேண்டுபவர்கள் இங்கே போய் வழிபாடு செய்கிற போது, குடும்பத்துல பிரச்சனை, உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு என்றால் திருத்தணி முருகனை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அரகு அடுத்து இரவு பகல் துணையது ஆகும். நான் இரவுல போகும்போது, காட்டுல போகும்போது, மேட்டுல போகும்போது 4 பக்கமும் வேலோடு எனக்கு துணையாக முருகன் வருவான் என்றால் அது எப்பேற்பட்ட ஸ்தலம், அவ்வளவு சிறப்புக்குரியது திருத்தணி. முருகனின் அறுபடை வீடுகளில் மட்டுமல்லாது அனைத்து முருகன் தலங்களிலும் இந்த தைப்பூச திருவிழா என்பது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை வடபழனியில் இந்த விழா என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். தற்போது வடபழனியில மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு காணப்படுது? கோயில் நிர்வாகம் சார்பாக மக்களுடைய வழிபாட்டுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அறுபடை வீடுகளில் இன்றைய தினம் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. முருக பக்தர்களால் பெரும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் கொண்ட நாளான தைப்பூச நாள் அன்று அறுபடை வீடுகளில் முருக பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றார்கள். அறுபடை வீடு மட்டுமல்லாது அனைத்து முருகன் கோவில்களிலும் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் காணப்படுகின்றது. நாம் இருக்கக்கூடியது சென்னை வடபழனி கோவிலில் இருக்கின்றோம். இங்கும் இன்று அதிகாலை 4 மணியிலிருந்து தரிசனத்திற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். சிறப்பு ஏற்பாடுகள் பல்வேறு செய்யப்பட்டிருக்கின்றன. உள்ளே நுழையக்கூடிய பக்தர்களுக்கு சிரமமின்றி வருவதற்காக மிக நீண்ட வரிசையிலிருந்து பக்தர்கள் உள்ளே வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தெற்கு புறம் கோபுரம் வழியாக பக்தர்கள் உள்ளே வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மேற்கு வாசல் வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக ஆங்காங்கே ஒளிபெருக்கி வைத்து போலீசாரும் அறிவுறுத்தல்களை கொடுத்து வருகின்றார்கள். இன்று காலை 4 மணியிலிருந்து நீண்ட வரிசையிலிருந்து காத்திருந்து பொதுமக்கள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றார்கள். நம்மிடம் கூட பல நேர்த்திக் கடன்களை செலுத்துவதற்காக வந்திருந்த பக்தர்கள் இருக்கின்றார்கள். அவரிடம் கேட்கலாம், எங்கிருந்து வரீங்க மேடம்? என்ன நேர்த்திக் கடன் செலுத்துறீங்க இன்னைக்கு? நான் 3 நாளாக மாலை போட்டிருக்கேன். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அண்ணா நகர். காலையிலே ஒரு 6 o'clock கிளம்பியாச்சு. சாமி பார்ப்போனா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தில் வந்தேன். சூப்பர் தரிசனம், சாமி அலங்காரம் சூப்பராக இருக்குது. ஐ எம் பிளஸ்ட். நான் சென்னை கொளத்தூர்லேருந்து வரோம். சாமி நல்ல அருள்மிக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எந்த இடையூறும் இல்லை. எல்லாருக்கும் வந்து நிம்மதியாக போகிறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபா அவர்களுக்கும் நன்றி. நாங்கள் பொஷவாக்கத்துலேருந்து வரோம். 15 வருஷமாக வரோம். நாங்கள் எல்லாம் குரூப்பாக ஒரு 15 பேர் வருவோம். 15 பேர்கிட்ட வருவோம். இந்த வருஷம் இப்போ தான் கொஞ்சம் வர முடியல, பாதி பேர். நாங்கள் காலையிலே கிளம்பி வந்துட்டோம். நல்லா பார்த்தோம், நல்லா தரிசனம் நல்லா பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷத்தை விட நல்லா பண்ணியிருக்காங்க. பால் குடம் எடுக்கிறவங்களுக்கு தனியாக லைனு, அது மாதிரி லைன்லாம் நல்லா பிரித்து விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா சாமி பார்த்தோம். நான் வாட்டி வரேன். என் பொண்ணுக்கு வந்து திருமாங்கல்யம் பாக்கியத்துக்காக நான் வந்து இந்த வருஷம் வந்து வருஷம் நான் வந்திருக்கிறேன் முருகராண்டு. நல்லா முருகரை நல்லா பார்த்தோம். முருகர் வந்து ரொம்ப கண்ணு வந்து இன்னும் ஒரு 1000 கண்ணு வேணும் முருகரை பார்க்கறதுக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறார். முருகரை பார்த்த உடனே உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருக்கிறார் முருகர். பக்தர்கள் கூறியது போலவே கோவில் பிரதான நுழைவாயிலுக்கு உள்ளே வருவதற்கும் பொழுது
காவடி எடுத்து வருபவர்களுக்காக தனி வரிசை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பால் காவடி எடுத்து வருபவர்களுக்காகவும் அதே போல மற்ற காவடி எடுத்து வருபவர்களுக்காகவும் சிறப்பு பாதைகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் வெளியேறக்கூடிய பகுதிக்கு அருகே சிறப்பு பாதைகள் அமைத்து எந்த சிரமமின்றி அவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் முறை வருபவர்களுக்கும் இந்த ஏற்பாடுகள் சிறப்பாக இருப்பதாகவும் இதே போல மற்ற கோவில்களிலும் அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடுகள் பக்தர்கள் சிரமமின்றி வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று பிற்பகல் 12 மணியிலிருந்து பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய பால் மூலமாக அபிஷேகம் என்பதால் பிற்பகலுக்கு மேல் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் முக்கியமானது தைப்பூச திருவிழா. முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிமலையிலும் இது சிறப்பாக அரங்கேறி வருகிறது. அதற்கு முன்பாக இந்த தலத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். மேடம், இப்ப சுவாமிமலை அப்படின்னு சொன்னாவே தந்தைக்கு உபதேசம் செய்த மலை அப்படின்னு தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தலத்தோட சிறப்புகள் என்ன? சுவாமிமலை திரு ஏரகம் என்று புராணம் அழைக்கக்கூடிய ஸ்தலம். முருகப்பெருமான் குருவாக இருந்து தன் அப்பா சிவபெருமானுக்கு ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த ஸ்தலம். முருகப்பெருமானை சிறையில் வைக்கிறார். ஏன் சிறையில் வச்ச? நாதன் ஆணையால் அனைத்தும் நான் படைப்பன் பிரம்மன். நான் என்கிற ஆணவம் இருக்கக்கூடாது, எல்லாமே நான் படைக்கிறேன்னா உங்களுக்கு ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தின் பொருளுக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்டார். முருகப்பெருமான் பிரம்மனுக்கு தெரியவில்லை, அதனால் சிறையில் வைத்தார். சிவபெருமான் கேட்டார், அவனை விடுவிக்கணும் பாரு, பிரம்மனை விடுவிக்க வேண்டும். சரி, உனக்கு தெரியுமா பிரணவ மந்திரத்தின் பொருள்? இப்போ முருகன் சொன்னார், நான் உபதேசிக்கிறேன், நீங்கள் எனக்கு சீடனாக இருந்து கேளுங்கள். அப்பா சிவபெருமான் சீடனாக இருக்க, மகன் முருகப்பெருமான் குருவாக இருந்து தன் அப்பாவிற்கு ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த அற்புதமான ஸ்தலம் இந்த திரு ஏரகம் என்று சொல்லப்படுகிற சுவாமிமலை. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு காதுல மந்திர உபதேசம் பண்ணிட்டார். இப்ப சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த காதுலையும் கொஞ்சம் சொல்லுப்பா. ஏன்? வலது காது சிவபெருமானுக்கு உரியது. நீ பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, அதே சந்தோஷம் உன் அம்மாவுக்கும் வேணும்ல. இடது காது பார்வதிக்கு உரியது. இது அருணகிரியார் பாடுறார். உபதேச மந்திரம் சிவனார் மனம் குளிர, உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. 2 செவியிலையும் 2 முறை உபதேசம் பண்ணாராம் முருகப்பெருமான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். தீர்க்க ஆயுள் வேண்டும் என்றால் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் சுவாமிமலை. அறுபடை வீடுகள்ல ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. இங்க போய் வழிபாடு செய்தால் திருமணம் நடக்கும், இங்க போய் வழிபாடு செய்தால் வேலை கிடைக்கும், இப்படி. அது மாதிரி தீர்க்க ஆயுள், உடம்புல நோய் நொடி இல்லாம பல்லாண்டு காலம் நம்ம நலமா வாழணும்னா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் பார்க்கணும். அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? கணவன் மனைவி தெரிஞ்சுக்கோங்க. அருணகிரியார் பாடுறார், வள்ளி இருக்கிறாளே அவளுடைய பாதத்தை வருடி கொடுக்கிறானாம். பாதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளா. அப்பாவுக்கே உபதேசம் செய்த பெருமிதத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒரு நல்ல கணவனாக மனைவியின் பாதத்தையும் வருடி கொண்டிருக்கிறான் என்று இந்த ஸ்தலம் சொல்கிறது. என்றால் வெளியில நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் என்று குடும்ப பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை முருகப்பெருமான் நமக்கும் குருவாக இருந்து உணர்த்துகிற அற்புதமான ஸ்தலம் இந்த திரு ஏரகம் என்கிற சுவாமிமலை. வாழ்வியல் முறைக்கான கடவுள் முருகன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் பாஸ்கரிடம் பேசலாம். பாஸ்கர், இப்போ சுவாமிமலையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பக்தர்களுடைய கூட்டம் அப்படின்றது காணப்படுது? என்னென்ன சிறப்பான பூஜைகளுக்கு அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? இன்னைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு கும்பகோணம் அருகில் உள்ள சாமிநாத சாமி ஆலயம் முருகக்கடவுள் 4வது படை வீடா இருக்கு. இன்னைக்கு இங்க தைப்பூசங்கிறது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. வழக்கமா இங்க சூரசம்ஹாரம் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பெரிய கார்த்திகை பெரிய அளவுல கூட்டம் இருக்கு. அந்த கூட்டங்களை விட இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு குறிப்பா இன்னைக்கு வேலூர், சென்னை, திருவண்ணாமலை அந்த பகுதியில ஏராளமான பக்தர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு காலம் அதிகாலையிலேருந்தே இன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம் பக்தர்கள் கூட்டம் கோயில்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு மூலவருக்கு பால், பன்னீர், தயிர் உள்ளிட்ட பல்வேறு மங்கள பொருட்களை இன்னைக்கு அபிஷேகம் நடந்துட்டு இப்போ சிறப்பு மலர் அலங்காரத்தில் மூலவர் காட்சி அளிக்கிறாரு. இதனை தொடர்ந்து உற்சவர் சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானைக்கு அபிஷேகங்கள் நடந்து
வெள்ளி மயில் வாகனத்தை வந்து வீதி விழா நடந்து அதன் பின் வந்து தீர்த்தவாரி இன்னைக்கு நடக்க போகுது. இது நாம இன்னைக்கு வந்து இங்க சாமிமலையில இருக்கக்கூடியது. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு காலம் வந்து பக்தர்கள் வந்து மூலவர் சுவாமிநாத சாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். முருகனை தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் அங்கே குவிந்திருப்பதாக நமது செய்தியாளர் தகவல்களை வழங்க கேட்டோம். தரிசனத்திற்கு பிறகு பக்தர்கள் அளித்த அந்த பேட்டியை பார்க்கலாம். வேலூர்லேருந்து வந்திருக்கோம் தைப்பூசத்துக்காக, சாமிமலை தரிசனத்துக்காக வந்தோம். காலையில் 5:15 வந்தோம். 2 மணி நேரம் தரிசனம். சாமி நல்லபடியாக பார்த்தோம். தரிசனம் சிறப்பாக இருந்தது. வேலூர்லேருந்து வரோம் சார். ஆறுபடை வீடு டூர் வந்துருக்கோம். முதல் தரிசனமாக திருத்தணி பார்த்துட்டு சாமிமலை பார்க்குறோம். ரொம்ப நேரம் கியூவில் நின்று இப்போ தான் வந்து 2 மணி நேரமாக கியூவில் நின்று இப்போ தான் சாமி பார்த்துட்டு வெளியே வரோம். சிறப்பாக இருந்தது தரிசனம். ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்பாடும் நல்லா இருக்குதுங்க. தைப்பூசத்துக்காக சாமிமலைக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம். ரொம்ப நாளாக வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த தைப்பூசத்துக்காக வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய கூட்டம். அர்லி மார்னிங்கே சாமி தரிசனத்துக்காக வந்தோம். நல்லபடியாக லைனில் நின்று பால் அபிஷேகம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம். நல்லா இருந்தது சாமி தரிசனம். நிறைய ரஷ்ஷாக இருக்குது. பட் லைன்லாம் வச்சு நல்லா ப்ராப்பராக டைரக்ட் பண்ணி விடுறாங்க. ஈஸியாக இருந்தது சாமி பார்த்துட்டு போகிறதுக்கு. தைப்பூச திருவிழா என்பது அறுபடை வீடுகளில் மட்டுமல்லாது அனைத்து முருகன் தலங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் கூட இந்த விழா என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மலேசியாவில் 10 மலை முருகன் கோயிலிலும் சிறப்பாக தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் கூட முருகப்பெருமானின் தைப்பூச திருவிழா என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மலேசியாவில் 10 மலை முருகன் கோயிலிலும் இந்த விழா என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்கிருந்து இணைந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மகேந்திரன். வணக்கம் சார். மலேசியால எந்த அளவுக்கு சிறப்பாக இந்த தைப்பூச திருவிழா அப்படின்றது கொண்டாடப்பட்டு வருது? பக்தர்களுடைய அந்த மனநிலை அப்படின்றது எந்த அளவுக்கு காணப்படுது? பத்துமலை மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் இங்க மலேசியால. அதனால வந்து பத்துமலையில வந்து கிட்டத்தட்ட 1-2 மில்லியன் மக்கள் தொகை, அதாவது 10,20,00,000 பேர் இங்க வந்திருக்காங்க. இது வந்து ஒரு மல்டி ரேஷியல் நேஷன், அதாவது பலதரப்பட்ட மக்கள், சீனர்கள், மலாய்க்காரர்கள், வெள்ளைக்காரர்கள், ஜப்பானியர்கள் சொல்லி நிறைய பேர் இங்க இருக்கிறதுனால கூட்டம் அலைமோதிக்கிட்டு தான் இருக்குது. இங்க எப்படின்னா 10 நாளைக்கு முன்னுக்கே தைப்பூசம் ஆரம்பிச்ச மாதிரி 10 நாளைக்கு முன்பே வந்து பால் குடங்கள்ல இருந்து காவடியில இருந்து வந்த வண்ணமா இருந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் நடக்கிறதுக்கோ இல்ல நகர்றதுக்கு கூட இடம் இல்லாம அவ்வளவு நெரிசலா இருக்கு இடம் பாக்குறதுக்கு இங்க. அது மட்டும் இல்லாம இது படி ஏறி தான் மலை ஏறி போகணும். இங்க படி வசதி இருக்குது. 272 படிகள் இருக்கு. இந்த படிகளை ஏறி தான் எம்பெருமாள் முருகனை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க வேலுக்கு பூஜை தனியா நடக்கும். இங்க முருகனுக்கு பூஜை அபிஷேகம் நடக்கிற மாதிரி இங்க வேலுக்கு தனித்துவம் கொடுத்து அந்த வேலுக்கு வந்து இவங்க ஒரு பூஜை நடத்தி அதுக்குன்னு வந்து தனியா சிறப்பு பூஜைகள்லாம் செய்வாங்க. இங்க மலேசியால பொறுத்த வரைக்கும் 3 இடங்கள்ல இந்த பூஜைகள் நடக்கும். இந்த தைப்பூசம் வந்து மிகவும் விமரிசையா கொண்டாடப்படும். முதல் இடம் இந்த பத்துமலை, 2வது தண்ணீர் மலை, இன்னொன்னு கல்லுமலைன்னு சொல்லி இந்த 3 இடத்தையும் விமரிசை கொண்ட. ஒன்று வந்து கோலாலம்பூர்ல, இன்னொன்னு ஈப்போ, இன்னொன்னு வந்து பினாங்க மாநிலத்துல இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. பக்தர்கள் எல்லாம் வந்து அவங்களோட காணிக்கை செலுத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த உரிமை மேளத்தோட அந்த மேளதாளத்தோட வந்து ஒரு காவடிகளையும் வந்து கொண்டு போறாங்க. புஷ்ப காவடி, பன்னீர் காவடி அப்படின்னு சொல்லி நிறைய காவடிகள் போய்கிட்டு இருக்குது. அவ்வளவு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. வாகன நெரிசல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதை மட்டும் மக்கள் இங்க பார்த்து பத்திரமா போயிட்டு இருக்காங்க. காவல்துறை அவங்களோட வேலை சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு சண்டை சுத்துறது இல்லை. இங்க அழகு குத்துறது, அப்புறம் அதாவது பெரிய பெரிய கத்தி மேல நடக்கிறது இல்ல தொங்குற மாதிரி, அதாவது ஒரு உருவம் தொங்குற மாதிரியான இதெல்லாம் செய்யறது இல்லை. டிராஸ்டிக்கான செய்யறது இல்லை. ரொம்ப நல்லபடியா பீஸா ஸ்மூத்தா இங்க போயிட்டு இருக்கு மலேசியால. அதாவது நாடுகளை கடந்தும் கூட முருகனுடைய அருள் வந்து வியாபித்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியா இந்த மலேசியா 10 மலை முருகன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேடம்? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இங்க இந்த கோயில் ஆரம்பிச்சதுக்கான காரணமே வந்து பார்வதி அம்மா வந்து இந்த கோயிலை பிரசித்தி பண்ணதுக்காக கனவுல வந்து சொல்லி அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வந்து இந்த கோயிலா நிவர்த்தி பண்ணது வச்சதுதான் வந்து கதையா சொல்லப்படுது இடத்துல. அந்த வகையில நாடு கடந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி மலேசியால தான் அதிகமான தமிழர்களும் இந்தியர்களும் வாழ்றாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுவும் இந்த பத்துமலை நடக்கிற தைப்பூச திருநாள் இன்னைக்கு இங்க மலேசியால மலாய்க்காரர்கள் எல்லாருக்குமே பொது விடுமுறை. இன்னைக்கு எங்களுக்கு பொது விடுமுறை. எல்லாருமே வந்து இதை கலந்து சிறப்பிக்கும் மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிறாங்க கவர்மெண்ட் கூட. இங்க
நன்றி மகேந்திரன் சார். அதாவது மலேசியாவில் வந்து பத்துமலை முருகன் கோயிலில் வந்து எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது மேடம். மக்களுடைய மனநிலை அப்படின்றது அவர் மகேந்திரன் சார் சொன்ன மாதிரி ஒரு 10 நாட்கள் இந்த விழா கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த தலத்தோட சிறப்பு அப்படிங்கிறது என்ன? ஏன்னா செங்குத்தான ஒரு மலையில வந்து இந்த தலம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அதனுடைய சிறப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு? நம்முடைய தமிழர்கள் எங்கேயெல்லாம் புலம்பெயர்ந்து வேலைக்காக போனார்களோ அங்கெல்லாம் முதல்ல ஒரு கோவிலை கட்டினாங்க. அதன் பிறகுதான் அவங்க ஊர்ல அவங்களுக்கு சொந்த வீடு கட்டினாங்க. இது வரலாறு. நான் உலகம் முழுக்க சொற்பொழிவுகளுக்காக போகிற அந்த அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். நாங்கள் வேலைக்காக இந்த நாட்டுக்கு வந்தோமா, கும்பிடுறதுக்கு ஒரு கோயில் வேணும்னு முதல்ல இந்த கோயிலை கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்படி மலேசியாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்கு போன நம்முடைய சகோதரர்கள், அவர்களில் ஒருவர் காயாரோகணம் பிள்ளை, அவர் அங்கே ஒரு மாரியம்மன் கோவிலை கற்றார். அவருடைய கனவிலே அம்மன் வந்து அவருடைய பிள்ளை முருகனுக்கு ஒரு கோவில் வேண்டும் என்று கேட்டதாகவும், அதனால் அவருடைய மகன் தம்புசாமி பிள்ளை என்பவர் கந்தப்பர் என்பவரோடு சேர்ந்து இவ்வளவு பிரம்மாண்டமா ஆரம்பத்துல பத்துமலை முருகன் கோவில் இல்லை, அது ஒரு குகையில இவ்வளவு கட்டுமானத்தோட இன்னைக்கு இருக்கு சிறப்பா. முதலில் ஒரு வேல் வைத்துதான் வழிபாடு செய்தார்கள். அந்த முருகப்பெருமானை பார்க்கும்போது 140 அடி பொன் வண்ணத்தில் அந்த சிலையை நம்ம பார்க்குறோமே, இதை 30 தமிழக சிற்பிகள் தான் சேர்ந்து அந்த முருகன் சிலையை செய்தார்கள், அந்த சிற்பத்தை செய்தார்கள். அப்படி மலேசியாவில் விசேஷம் அப்படின்னா தைப்பூசம் தான். எங்கே இருந்தாலும் இந்தியாவிலிருந்து போன தமிழர்கள் மட்டும் கிடையாது, சீனர்கள் கூட முருகப்பெருமானை தொடர்ந்து அங்கே பத்துமலை முருகன் கோவிலில் வழிபாடு செய்வதை நாம் பார்க்க முடியும். முருகனை யாருக்குத்தான் பிடிக்காது? கேட்டா கொடுத்துருவான். அவன் முன்னாடி போய் நீங்க நின்னா கோவிச்சுக்கிட்டா கூட முருகன் உங்களுக்கு கொடுப்பான். முருகனுடைய சிறப்பு அதுதான். உங்ககிட்ட பேசவே மாட்டேன், போ, நீ கண்டுக்கவே மாட்டேன் கேட்டா கூட முருகப்பெருமான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பான். அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். அதனாலதான் கனடால கூட நல்லூர் கந்தனாலயம் இருக்கு. நாங்க சொற்பொழிவு பண்ண அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இலங்கையிலிருந்து அகதிகளா நாங்க வந்தோம், வீடை விட்டு வாசலை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, அது பெருசா தெரியல, எங்க முருகனை விட்டுட்டு வந்துட்டோன்றதான் எங்களால தாங்க முடியல. அதனால நாங்க நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு முருகனுக்கு கோவில் கட்டி அங்க இருக்க நல்லூர் கந்தன் பேரையே இங்கேயும் வச்சு முருகன் எங்க கூடவே இருக்கிறான்னு நாங்க சந்தோஷப்படுறோம்னு சொன்னாங்க. அப்படித்தான் இங்கிருந்து போன தமிழர்கள் அங்கே பத்துமலையில் முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அங்கே தைப்பூச விழா என்பது மலேசியாவில், நான் மலேசியாவிற்கு சொற்பொழிவுக்கு போன அந்த அனுபவத்தை வைத்து சொல்கிறேன், மிக 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 விமர்சையாக நடைபெறக்கூடிய, நம்ம நாட்டில் எப்படி நம்ம பால் குடம் எடுப்போமோ, நாம எப்படி பாத யாத்திரை போவோமோ, நாம எப்படி ஒரே மாதிரி மஞ்சள் ஆடை பச்சை ஆடை அணிந்து போவோமோ, அதே போல விரத முறையோடு மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடுகிற விழா என்பது தைப்பூசம். நிச்சயமா நீங்க குறிப்பிட்டபடியே வந்து வேண்டும் வரம் அருளும் முருகனுக்கு சிறப்பான விழா என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. முருகனின் அறுபடை வீடுகள் அனைத்துமே வந்து ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு கதையையும் வந்து உணர்த்தக்கூடிய வகையில தான் இருக்கும். அந்த வகையில பழமுதிர் சோலை அந்த தலத்துக்கு என்ன சிறப்பு, என்ன கருத்தை உணர்த்துது மேடம் இந்த தலம்? அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு மதுரையில தான் இருக்கு. பக்கத்திலேயே தானே இருக்கு பழமுதிர் சோலை, 6ஆம் படை வீடு. அதை 2ஆம் படை வீடை வச்சுட்டு மற்றதெல்லாம் 3, 4ன்னு வைக்கலாமே. ஏன் நம்ம திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சு திருச்செந்தூர் போய் பழனி போய் சுவாமிமலை போய் திருத்தணி போய் திரும்ப மதுரைக்கு வரோம்? பழமுதிர் சோலைக்கு ஏன் திரும்ப வரோம்? அந்த அறுபடை யாத்திரை என்பது ஒரு பூரணத்தை குறிக்கும். நீங்க வேற எப்படி போனாலும் அது பூரணமா ஆகாது. அதனால்தான் மதுரையில் ஆரம்பிக்கிற அறுபடை யாத்திரை திருப்பரங்குன்றத்திலே ஆரம்பித்து நீங்க சென்னை வரைக்கும் போய் மறுபடியும் மதுரைக்கு வருகிற போது அது பூரணத்துவம் வாய்ந்ததாக ஆகிறது. என்பதால் தான் பழமுதிர் சோலை என்பது 6ஆம் படை வீடாக இருக்கிறது. இங்கதான் முருகப்பெருமான் ஔவை கிட்ட திருவிளையாடல் நடத்தினான். ஞான குழவியும் ஞான கிழவியும் சந்தித்தார்கள். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று முருகப்பெருமான் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து ஔவையிடம் கேட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். நாவல் மரத்து மேல அமர்ந்து பழம் பறிச்சு போடுறார். மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு. ஔவை எடுத்து ஊதுனா, மண்ணு ஒட்டி இருக்குல்ல, அதனால ஊதுனா. அப்போ முருகன் கேட்டார், என்ன பாட்டி, பழம் ரொம்ப சுடுது போல இருக்கு, அதான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? ஔவைக்கு இது தாங்கவே முடியல. அதென்ன சுட்ட பழம் சுடாத பழம்னு கேட்ட ஔவை, இந்த விஷயம் எனக்கு புரியலையேன்னு பாடுனா பாருங்க. கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும். நான் யாரு தெரியுமா? கோடாலி மாதிரி ஔவை சொல்கிறாள். கருங்காலி மரத்தை வெட்டினா கூட நான் வளைய மாட்டேன், இந்த வாழை தண்டு என்ன வளைச்சிடுச்சே. பெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காளையிடம் தோற்றேன். அந்த சின்ன பையன்கிட்ட போய் நான் தோத்துட்டேன்ப்பா. ஈரிரவு துஞ்சாது என் கண், இனிமே எனக்கு தூக்கமே வராது என்று ஞான கிழவி ஞான
குழவியான முருகப்பெருமானை பார்த்து பாடுகிறாள். அந்த ஸ்தலம்தான் பழமுதிர்ச்சோலை. இங்க இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? பழமுதிர்ச்சோலைக்கு போய் வழிபாடு செய்தா என்ன கிடைக்கும்? தைப்பூசம் அன்றைக்கு அங்கே மக்கள் குவிந்திருக்கிறார்கள், பாத யாத்திரையாக வந்திருக்கிறார்கள், முருகனுக்கு பால் குடம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். தைப்பூசம் அன்றைக்கு பொதுவாகவே பழமுதிர்ச்சோலையில போய் நீங்க முருகப்பெருமானை வழிபட்டால் நல்ல படிப்பு வரும். ஏன்? ஞானத்தை உடைய முருகன். முதல்ல படிப்பு வரும், படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, படிச்ச படிப்புக்கு வேலையே இல்லம்மா அப்படிம்பாங்க. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும், வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கும், திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். யாரெல்லாம் என் திறமைக்கு இன்னும் அங்கீகாரம் இல்லையே, புகழ் இல்லையே, என் மேல இன்னும் புகழ் வெளிச்சம் படலையே என்று நினைக்கிறோமோ அவர்கள், பதவி உயர்வு வேண்டுபவர்கள் பழமுதிர்ச்சோலைக்கு வந்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவற்றை கொடுப்பான். முருகப்பெருமானை வணங்கி நிச்சயமா, அதாவது வேலை வழங்கக்கூடிய வேலோன் அப்படின்னு சொல்லி இந்த சிறப்பை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து செய்தியாளர் செல்வகுமாரிடம் பேசலாம். செல்வகுமார், பழமுதிர்ச்சோலையை பொறுத்த வரைக்கும் பக்தர்களுடைய அந்த கூட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு காணப்படுது? என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு இன்னைக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக மதுரையை பொறுத்தளவில் ஏற்கனவே தெரிவித்தது போன்று 2 படைகள், முதல் படை மற்றும் 6ஆம் படை வீடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனித தலம் இருக்கக்கூடிய இந்த ஊர். திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாகவும் அழகர் கோயில் மலை அமைந்திருக்கின்ற அந்த மலையினுடைய உச்சியில் 6வது படை முருகனுடைய 6வது படை வீடும் இருக்கிறது. சோலை முருகன் இங்கே குடிகொண்டு இருக்கிறார், வள்ளி தெய்வானியோடு குடிகொண்டு இருக்கிறார். இந்த தைப்பூச திருவிழா என்பது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக இதற்கான கோவில் திருவிழா முழுமையாக துவங்கியது. தொடர்ந்து இங்கு பக்தர்கள் தொடர்ந்து இந்த சோலை முருகன் கோவிலுக்கு, அதாவது பழமுதிர் சோலைக்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். ஔவையாரை சோதித்த தலம் என்று இதற்கொன்று தனியான புராணங்கள் வரலாறு உண்டு. அது மட்டுமல்ல, விஷ்ணு இருக்கின்ற அந்த அழகர் கோயில் மலையினுடைய உச்சியில் இந்த முருகன் கோயில் அமைந்திருப்பதால் மிகுந்த ஒரு இயற்கை எழில் மிகுந்த ஒரு சூழலில் இந்த மலை இருக்கிறது. அதே போன்று இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நூபுர கங்கை என்று சொல்லக்கூடிய, தொடர்ந்து கங்கைக்கு இணையான ஒரு நூபுர கங்கை இந்த அழகர் மலையில் தான் இருக்கிறது. அந்த பழமுதிர் சோலை 6வது படை வீடாக கொண்டிருக்கின்ற இந்த பழமுதிர் சோலையில் இன்று காலையிலிருந்து தொடர்ந்து பக்தர்கள் இங்கே தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக பால்குடம், அதே போன்று காவடிகளும் தொடர்ந்து இங்கே எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று இந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு இன்று காலை சிறப்பு தீப ஆராதனைகள் செய்யப்பட்டன. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தொடர்ந்து நடைபெற்ற இந்த தீப ஆராதனையில் தொடர்ந்து கோவிலில் இருக்கின்ற அந்த கொடிமரங்கள் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற கல் மண்டபத்தில் உற்சவரான சோலை முருகனுக்கும் அதே போன்று வள்ளி தெய்வானைக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த வேலுக்கு, வைரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த வேலுக்கு தீர்த்தவாரி நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. இந்த பிற்பகல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் ஆனாலும் சரி, அதே போன்று பழமுதிர் சோலை ஆனாலும் சரி, 2 முருகர் தலத்திலும் இங்கே இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தொடர்ந்து இங்கு வந்து தங்களுடைய தரிசனங்களை செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்ற விதமாக பால் குடங்களை அதிகமாக இந்த மலைக்கு எடுத்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. காவடிகளை, குறிப்பாக அந்த பன்னீர் காவடி, பால் காவடி, மயிலாட்டம் உள்ளிட்டவை தொடர்ந்து இந்த மலை வழியாக எடுத்து வருகிறது. மிகுந்த இயற்கை எள் கொஞ்சக்கூடிய ஒரு சூழலில் இந்த மலை அமைந்திருக்கின்ற காரணத்தால் சோலை முருகனை, அதாவது ஔவையாருக்கு அவருக்கான அறிவுரை வழங்கிய இந்த முருகனை வழங்கினால் தங்களுடைய கல்வியில் அதிக அளவு தங்களுக்கு மேம்பாடு அடையும் என்கின்ற எண்ணம் பக்தர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் பலர் இங்கு வந்து செல்கிறார்கள். நிச்சயமாக. தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்.
கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் தற்போது தைப்பூச திருவிழா ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இரண்டாவது கால ஜோதி தரிசனத்தை கண்டு பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற போற்றி பாடலோடு இந்த தரிசனம் என்பது காண்பிக்கப்பட்டு வருகிறது. தைப்பூச திருவிழா முருகன் ஆலயங்களில் மட்டுமின்றி கடலூர் மாவட்டம் வடலூரில் இருக்கக்கூடிய சத்திய ஞான சபையிலும் சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த வகையில் 153வது தைப்பூச ஜோதி தரிசனம் என்பது இன்று நடைபெற்று வருகிறது. மொத்தமாக இன்றைக்கு மட்டும் 5 காலங்களில் 5 நேரங்களில் இந்த ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்படும். நாளை காலை 5:30 மணிக்கும் இந்த ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்படும். தொடர்ந்து இது பற்றிய தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் செந்தில்துரை. செந்தில்துரை, எந்த அளவுக்கு பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு அங்க கூடியிருக்கிறாங்க, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த வழிபாட்டுக்காக? வாடியப்பேரை கண்டபோதெல்லாம் வாடினைக்கூடிய வள்ளலார் சபையில் சத்தியஞான சபை 1822ஆம் ஆண்டு தைப்பூச நாளில் நிறுவினார். அன்றைய தினம் முதல் ஜோதி தரிசனத்தையும் காணல் நடத்தினார். அப்போது முதல் வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச நாளுக்கு ஜோதி தரிசன திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருவது வணக்கம். இதன் அடிப்படையில் 153வது ஆண்டு தைப்பூச திருவிழா நேற்று 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை 6 மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் நடைபெற்றது. தற்பொழுது 10 மணிக்கு 2ஆம் கால ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. அப்பொழுது கருத்துத்துறை, சென்னைத்துறை, தகவல்களுக்கு நன்றி செந்தில்துரை. வடலூர் சத்திய ஞான சபையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதி தரிசனம் அப்படின்றது ஒரு பரவசமான காட்சி அப்படின்னு தான் சொல்லலாம் மேடம். 7 திரைகளை விலக்கி இந்த ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுது. இந்த தலத்தோட சிறப்பு அப்படிங்கிறது என்ன? வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மகான். இப்போ நம்ம அறுபடை யாத்திரை பார்க்குறோமே, அது 6 ஆதாரங்களை குறிக்கக்கூடியது. நம்முடைய உடம்பில் 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த 6 ஆதாரங்களையும் கடந்தால் புருவமத்தின்னு சொல்லுவோம். சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சந்திக்கிற இடம் புருவமத்தி, பிரம்மந்திரம்னு பேர். அந்த இடத்தில் இறைவனை நம்மால் தரிசிக்க முடியும். அதை தான் வள்ளலார் சொல்றார். என்ன சொல்றார்? கண்களிப்ப புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்று வள்ளலார் இறைவனை ஜோதியாக பார்த்தவர், நம்மை பார்க்கும்படி சொல்லிக் கொடுத்தவர். 2 புருவத்துக்கு மத்தியில இறைவனை கற்பூர விளக்காக ஜோதியாக கண்களிப்ப புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்று 6 ஆதாரங்களையும் கடந்து சென்றால் புருவ மத்தியில் இறைவனை கற்பூர விளக்கு என்கிற ஜோதியாக தரிசிக்க முடியும் என்று நமக்கு சொன்னவர் வள்ளலார். அவர் தைப்பூசம் அன்றைக்குத்தான் ஜோதியாக கலந்தார். அதைத்தான் இன்றைக்கு தைப்பூச ஜோதி தரிசனமாக அங்கே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளலாரை பற்றி பேசுகிற போது அவர் ஏற்படுத்திய அந்த அணையா அடுப்பை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் அன்னதானம் செய்யுங்கள் என்று சொன்னவர் அருணகிரியார். நீங்க என்ன பண்ணணும்னா, முருகப்பெருமானை வணங்கி வையேர் வடி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யர் பிளவளவேனும் பகிர்மின்கள் என்கிறார் அருணகிரியார். நீங்க முருகப்பெருமான் பேரை சொல்லி முழு சாப்பாடு கூட நீங்க வாங்கி கொடுக்க வேணாம். நொய்யரிசின்னு சொல்லுவோம்ல, அதையாவது கொடுங்க. உங்க உடம்பு நிழல்ல உங்க உடம்பே நிற்க முடியாது. நீங்கள் பொருளை சேர்த்து வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டாரே அருணகிரியார். வையீர் வடிவேலனை வணங்கி வரிஞர்க்கு என்றும் நொய்யர் பிளவளவேனும் பகிர்மின்கள் என்று அருணகிரியார் சொன்னதை இன்றைக்கு வரை வள்ளலார் தன்னுடைய திருக்கரங்களால் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு வடலூரில் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அணையாத அடுப்பாக எத்தனை 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 லட்சம் பேரின் பசியை அது தீர்த்திருக்கிறது.
எத்தனை பேரின் பசியை தீர்த்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு அணையாமல் இருக்கிறது சொன்னால் அதற்கு அரிசி கொடுத்தவர்கள், அதற்கு காய்கறி கொடுத்தவர்கள் என்று எல்லோரும் தான் காரணம். சக மனிதனை நேசிக்கிற, இன்னொருவனது பசியை போக்குகிற மனம் இன்றைக்கும் நமக்கு இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த அடுப்பு அணையா அடுப்பாக வடலூரில் இன்றைக்கும் இருக்கிறது. தைப்பூசம் அன்றைக்கு 7 திரைகளை விலக்கி ஜோதி தரிசனம், தைப்பூச ஜோதி தரிசனம் பார்ப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்காக இறைவனை ஜோதியாக தரிசனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த வள்ளல் பிரானை அங்கே தைப்பூச நாளில் மக்கள் ஜோதியாக தரிசனம் செய்து கொண்டிருப்பதை சன் நியூஸ் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 7 திரைகள் விலக்கி ஜோதி தரிசனம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த 7 திரைகள் அப்படின்றது என்னென்ன குணங்களை வந்து நம்ம விளக்கணும் அப்படின்னு சொல்லி தருது மேம்? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 7 திரைகளை விலக்கி ஜோதியும் பார்க்கணும். 6 ஆதாரங்கள் இருக்கு. அந்த 6 ஆதாரங்களையும் தாண்டி 7ஆவதாக நாம் போய் நிற்கிற போதுதான் கடவுள் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கிறார். ஏன் சில பேர் மட்டும் ஞானிகளா இருக்கிறாங்க, சில பேர் மட்டும் சொன்னா ஏன் பலிக்குது, சில பேர் மகான்களா இருப்பாங்க, சில பேருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அப்போ அந்த 6 ஆதாரங்களை ஒவ்வொன்றாக கடந்து நாம் போய் சேருகிற போது 7ஆவது நிலை என்பதுதான் இறைவனை உணர்கிற நிலை. அந்த 7ஆவது திரை விலகும் போது என்ன தெரியும்? அழகா சொன்ன வள்ளலார், புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்காக இருக்கக்கூடிய இறைவனை ஜோதியாக நம்ம எப்போது தரிசனம் செய்வோம்? இந்த 6 நிலைகளையும் தாண்டி 7ஆவது இடத்தில் போய் நிற்கிற போதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று பாடினாரே, அப்படி ஜோதியாக இறைவனை தரிசனம் செய்ய முடியும் என்றால் அதற்கென்று சில படிநிலைகள் இருக்கின்றன. அவற்றை கடந்து போகிற போது 7ஆவது படிநிலையில் இறைவனை நாம் தரிசனம் செய்ய முடியும் என்பதுதான் அந்த 7 திரை விளக்கி இறைவனை ஜோதியாக பார்க்கிற அந்த தாத்பரியம். நிச்சயமா. அதாவது தைப்பூச திருவிழா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது முருகன் கோயில்களில் வந்து மட்டும் இல்லாமல் வடலூர் சத்தியஞான சபையிலையும் கூட இந்த விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழா ஏன் கொண்டாடப்படுது, எதற்காக கொண்டாடப்படுகிறது, பக்தர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், நிறைய தகவல்களை அரங்கத்திற்கு வந்து எங்களுக்கு வழங்கினீங்க. ரொம்ப நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.